வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஸ்போர்ட்ஸ். 1991க்கு பிறகு இந்தியா அதிகமாக பொருளாதாரம் பற்றியே பேசியிருக்கிறது. growth, டெவலப்மெண்ட், எக்கானமி அப்படிங்கிற விஷயம் பற்றி அதிகமாக பேசியிருக்கிறது. ஒரு பலம் வாய்ந்த நாட்டுக்கான இண்டிகேட்டர்ஸில் எக்கானமி எப்படி இருக்கிறதோ, அப்புறம் இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறது மாதிரி மிக முக்கியமான இன்னொரு இண்டிகேட்டர் அந்த நாடு ஸ்போர்ட்ஸில் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இண்டிகேட்டர். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அது ஒரு பலம் வாய்ந்த நாடா அப்படின்னு இருக்குது. இட்ஸ் ஆல்சோ பவர். நம்ம ஒலிம்பிக்கில் அந்த பதக்கப்பட்டியலை பார்க்குற இந்த டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகளை கவனிச்சாலே தெரிஞ்சிடும். பலம் வாய்ந்த நாடுகள் தான் அந்த டாப் 10க்குள்ளே வர்றாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், அப்புறம் கோச்சஸ் அண்ட் தென் போர்டில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பக்கம் ஐ ஹர்ட் சில ஒலிம்பியன்ஸ்லாம் கூட வந்திருக்கீங்க. ஒலிம்பிக் வரைக்கும் போனவங்கன்னு. யாரெல்லாம் இங்கே ஒலிம்பிக் வரைக்கும் போனவங்க ப்ளீஸ் அப்படி எந்திரிங்க. ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நாங்களாம் உங்களை காட்டுறோம். உங்களையெல்லாம் தான் அடிக்கடி காட்டுறோம். 5 பேர் நைஸ். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சதீஷ் சிவலிங்கம். என்னோட ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங். என் பேர் தருண் ஐயாசாமி. அத்லெட்டிக்ஸ், ட்ராக் அண்ட் ஃபீல்ட். இந்தியன் டீமில் யங்கஸ்ட் மேல் அத்லெட். ஓ, இந்தியன் டீம்லே யங்கஸ்ட் மேல் அத்லெட். எந்த ஊர்லேருந்து? அப்படி திருப்பூர், அவினாசி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ். என் பேர் மோகன்குமார். நானும் அதே சேம் ரிலே டீமில் தான் போனோம். நான் ரியோ டீமில் நானும் செலக்ஷன் போனேன். இந்தியன் டீம் யங்கஸ்ட் டீம் நானும் ஒருத்தன். ஓ, நீங்களும் யங்கஸ்ட் டீமில் ஒரு ஆள். எந்த ஊருக்காரங்க நீங்கள்? சென்னை தான். நானும் சென்னை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பக்கத்தில் என் பேர் ஆரோக்கிய ராஜு. 2014 ஏசியன் கேம்ஸில் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். இந்த வருஷம் ஒலிம்பிக் 4x4 ரிலேவில் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 4x4 ரிலேயில் இந்த ரியோ ஒலிம்பிக் 2016. சூப்பர். எந்த ஊர்? திருச்சி மாவட்டத்தில் லால்குடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் பிரான்ஸ்ன்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு டேட்டா அது ஒரு வாக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒலிம்பிக் மாதிரியான பெரும் போட்டிகளில் தங்கம் ஜெயிக்கிறாங்க, வெள்ளி ஜெயிக்கிறாங்க அண்ட் பிரான்ஸ் ஜெயிக்கிறாங்க. இந்த 3 பேரில் யார் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறீங்க? பிரான்ஸ் தான் ஹாப்பி ஆவாங்க. பிரான்ஸ் தான் ஹாப்பி. ஆமாம். நாங்கள் வேறு யார்ட்டே கேட்டிருந்தா கோல்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சின்ஸ் ஸ்போர்ட்ஸ் பீப்புள்னால சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கோல்டு ஜெயித்தவங்க எஸ் அப்பா நம்ம ஒரு கோல்டு ஜெயிச்சிட்டோம் அந்த லெவலில் ஹாப்பியாக இருக்காங்க. சில்வர் தான் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வெற்றியை நூலிலையில் தவற விட்டவங்க. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பா ஐ கிவ் த பெஸ்ட், என் நாட்டை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன்டா, எனக்கு அவ்வளோ போதும், உள்ளே வந்துட்டேன், ஐ மீன் அந்த ஹாப்பினஸே அவங்களை ரொம்ப பெரிய மோட்டிவேஷனோட வச்சுக்குது அப்படின்னு. தட்ஸ் வை ஆஸ்க் யூ நீங்கள் என்ன இதுன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் என் பேர் கணபதி. நான் 20 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கிங் பண்ணேன் இந்த ஒலிம்பிக் 16ல். 14 ஏசியன் கேம்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். ஓகே. இப்போ 2006 ரியோ ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். ஓகே. என் ஊர் கிருஷ்ணகிரி கோடைக்கவுண்டர்ன்ற வில்லேஜ். கோடை கவுண்டலூர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு கிராமமா? ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நீயா நானா சாக்ஷியையும் சிந்துவையும் தீபா கர்மாக்கரையும் மனதார வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறது. சிந்துவும் சாக்ஷியும் மெடல் கொண்டு வந்தாங்க. பட் தீபா கர்மாக்கருடைய உழைப்பு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பாராட்டப்பட வேண்டியது. ஒலிம்பிக் என்பது எங்களுக்கு வேற, உங்களுக்கு அது ஒரு யாத்திரை, ஒரு புனித யாத்திரை, ஒரு தாஜ்மஹால், அது ஏதோ ஒன்று. வாட் இஸ் ஒலிம்பிக் டு யூ? கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு உசைன் போல்ட் சார், ரோஜர் ஃபெடரர், அப்புறம் ஃபுட்பால் பிளேயர் நேமர், இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு கனவு மாதிரி இருக்கும். அது நம்ம அங்கேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு கூட நம்மளுக்கு அது தோணாது. நம்ம இதுமாரி ஒரு ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு தனி உலகம்னு சொல்லலாம் சார். இதுமாரி என்ன சொல்றது, மூணுக்கு போறாங்க, அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங். இது அந்த ஃபீல் தான் கேட்குறேன். அதாவது இப்போது நான் பீஜிங் ஒலிம்பிக் போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது அந்த பீஜிங் ஒலிம்பியனுடைய எல்லாம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். எல்லாம் ரோட்லேருந்து அது உள்ளே என்ட்ரு பண்ணுறதுலேருந்து அங்கே போனாக்கா அங்கே அந்த ஆடியன்ஸ், ஆம்பியன்ஸ் எல்லாமே. அப்போது நமக்கு ஆஸ் அன் இந்தியன் நான் பார்க்கும்போது நம்ம எங்கே போனாலும் இந்தியன் ஃப்ளாக் எங்காவது, ஏன்னா எல்லா கண்ட்ரியினுடைய ஃப்ளாக்ஸ் இருக்கும். இந்தியன் ஃப்ளாக் பார்த்துட்டோம்னா அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம யாராவது வின் பண்ணி அந்த இந்தியன் ஃப்ளாக் மேலே போகுதுன்னாக்கா அதெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு இது. அதை விட அதாவது அந்த ஓடும் பொழுது அந்த உசைன் போல்ட் ஓடின 100 மீட்டர்ஸ் பார்த்தேன். அப்போது அந்த ஹோல் க்ரௌடு அதை கத்துற அந்த சத்தம் இருக்கு, அது உண்மையிலே அதை இமேஜின் பண்ணவே முடியாது.